ஒரு கம்பெனிக்கு நம்ம வேலைக்குன்னு அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. படித்து முடித்த இளைஞர்கள் அப்ளை பண்ணுறாங்கன்னு வைங்க. ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பேரண்ட்ஸை அறிவுரைப்படுத்துவாங்க. பயோடேட்டாவை ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. படித்ததை மறந்துடக்கூடாதுப்பா அப்படிம்பாங்க. ஆனால் அந்த கம்பெனி எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னென்னா 20 லட்சம் ரூபா நீங்கள் கையில் கொண்டு வரணும், அதை எங்கள்கிட்ட டெபாசிட் பண்ணிடணும். சார் நான் வேலைக்கு தான் சார் வந்திருக்கேன், சம்பளம்லாம் கிடையாது, 20 லட்ச ரூபா கொடுத்துட்டு நீங்கள் இங்கே கற்றுக்கலாம். எப்படி? எந்த விதமான சேலரியுமே இல்லாமல் நீங்கள் 20 லட்ச ரூபா கொடுத்து அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்கணுமா அடிமையாக? இப்படி ஒரு கம்பெனி சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனியினுடைய பேர் தான், நீங்கள் டெய்லி சமைக்காமல் கொள்ளாமல் நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சோம்பேறித்தனமாக வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த நிறுவனம் தான் நம்முடைய சோம்பேறித்தனத்தை முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிறுவனத்தினுடைய பேர் ஜொமேட்டோ. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். டீபிண்டர் கோயல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நபர், இவர் தான் ஜொமேட்டோ அப்படிங்கிற அந்த உணவு டெலிவரி பண்ணுறாங்கல்ல, இவங்க சமைக்கிறது கிடையாது, சாப்பிட்றதும் கிடையாது. ஆனால் இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த 2 பேருக்கு இடையில நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடைத்தரகர் தான் இந்த ஜொமேட்டோ. அது உங்களுக்கே தெரியும். உணவு டெலிவரி பண்ணுறவங்க, நம்ம வீடுகளுக்கு நம்ம ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறோன்னா அது எவனோ ஒருத்தன் தயாரிப்பான், எவனோ ஒருத்தன் விற்பான். அது மட்டும் இல்லை, அந்த விற்கக்கூடிய நபர்கிட்ட இருந்து இவன் வாங்கி கொண்டு வந்து நம்மக்கிட்ட ஒரு போஸ்ட்மேன் மாதிரி கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொடுப்பான். இதுதான் இந்த ஜொமேட்டோக்காரங்க பண்ணுறக்கூடிய வேலை. அப்போது இந்த கம்பெனியினுடைய சிஇஓ தான் நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த டீபிண்டர் கோயல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர். இவர் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாரு. அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, என்னுடைய கம்பெனியில் நீங்கள் வேலை தேடி வரணும் அப்படின்னா, இப்போ MBA படிக்கிறதுக்கு போகிறீங்க, அதாவது நீங்கள் இப்போ பிகாம் படிக்கக்கூடிய பையன், நீங்கள் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா, என்னுடைய நிறுவனத்தில் தலைமை அலுவலருக்கான போஸ்டிங் காலியாக இருக்குது. கிட்டத்தட்ட மேனேஜர் போஸ்டிங்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேனேஜர் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் உங்களுக்கான குறைந்தபட்ச தகுதிங்கிறது நீங்கள் பிகாமில் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கணும், இல்லை அண்டர் கிராஜுவேட் டிகிரியில் இவ்வளவு மதிப்பெண் வாங்கி இந்த காலேஜிலலாம் படிச்சிருக்கணுங்கிறதுலாம் கிடையாது. உங்ககிட்ட 20 லட்சம் ரூபாய் இருந்தது அப்படின்னா, ஜொமேட்டோ அப்படிங்கிற அந்த பெரிய நிறுவனத்தில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு தருகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த அறிவிப்பு. இதை கேட்ட உடனே 50 பேருக்கு ஷாக்கு. ஏன்னா அவன் நூதன முறையில் மூட்டைப்பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின்கிற மாதிரி வடிவேல் மாதிரியான விஷயத்தை இந்த கோயல்ங்கிறவர் அறிவிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் அந்த அலுவலகத்தினுடைய எம்ப்ளாயர் கன்சியூமர் ஆப்பினுடைய ஹெட்டு அர்ணவ் குப்தா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு புத்திசாலி. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி கோயல் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாருன்னா அதை ரொம்ப சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க, அது ஒரு பெரிய ஆஃபர் அப்படிங்கிறாரு. சரி, அந்த ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளும் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் கம்பெனியில் சேர்ந்த உடனே உங்களுக்கு சம்பளமாவது கொடுத்துருவாங்களா? இப்போ ஒரு 4 மாதத்தில் இப்போ எப்படி இருந்தாலும் அதை வட்டிக்கு விட்டு தான் அவங்க சம்பாதிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். ரைட்டாக 20 லட்ச ரூபா வாங்கி அதை பொத்தியாக பாதுகாத்து வச்சுக்க போகிறாங்க. இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு மாதம் உங்களுக்கு சம்பளம் கொடுத்தா கூட அதுவே வரும். வட்டி குட்டிலாம் போட்டோம்னா எம்பிட்டு வந்துடும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. மாதம் 50,000லேருந்து 1 லட்ச ரூபா உங்களுக்கு சேலரி. அந்த 20 லட்சத்தை நீங்கள் பேங்க்லையோ மற்ற இடங்கள்லையோ டெபாசிட் பண்ணிங்கன்னா கூட, வெளியில் நீங்கள் விட்டீங்கன்னா கூட என்ன ஆகும்? அது திருப்பி ரீஃபண்ட் ஆகிறதே உங்களுக்கு 1 லட்ச ரூபா நெருக்கி வரும். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் இதை அவங்க என்ன பண்ணுறாங்க, உனக்கு நான் வேலை சொல்லித்தரேன், ஆனால் உனக்கு சம்பளம் கிடையாது, எப்போது 1 வருஷம் வரைக்கும் நீ எந்த விதமான சம்பளமும் எதிர்பார்க்க முடியாது, நீ என்கிட்ட வேலை கற்றுக்கோ. இப்போ ஒரு MBA படிக்கிற ஒரு காலேஜில் போய் MBA படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய காலேஜ் நீங்கள் போகிறீங்கன்னா 10லேருந்து 20 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு அந்த மாணவர்களுக்கு வலை விரிக்கிறாங்க. இந்த பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய வலையை விரிக்கிறாங்க. இந்தியாவில் மோடி மாதிரியான நபர்கள் விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது படிக்கிற காலகட்டத்திலேயே நீங்கள் உங்களுடைய குலத்தொழிலை படிப்பதற்கான வாய்ப்பு. எந்த தொழில் உனக்கு பிடிக்குமோ அந்த தொழிலை நீ சூஸ் பண்ணி படிக்கலாம்.
அப்போது இந்த ஏட்டில் எழுதி இருக்கக்கூடியது ஹிஸ்ட்ரி, குடிமையியல், அதுக்கப்புறம் அந்த பக்கம் மேக்ஸ் அதெல்லாம் தேவையில்லையான்னு கேட்டால் இல்லை சயின்ஸில் உனக்கு குறிப்பாக யுரேனியத்தை பற்றி மட்டும் நீ படிக்கணும்னா அதை பற்றி மட்டுமே நீ படிக்கலாம், அது மட்டுமே உனக்கு தனியாக ஒரு ஜாப் ரெடி பண்ணி தரப்படும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறது தான். ஜாப் செக்யூரிட்டி அதெல்லாம் கிடையாது. இதான் விஸ்வகர்மா திட்டத்தினுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம். அதாவது பண்டைய காலத்தில் இருக்கக்கூடிய குலக்கல்வி முறையை கொண்டு வர்றது தான் அந்த விஸ்வகர்மா திட்டத்தினுடைய நோக்கம். அதை அப்படியே காப்பி பண்ணி தான் இந்த குப்தா அவர்கள் இப்போது இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காரு. உனக்கு சம்பளமெல்லாம் கிடையாது, நீ வந்து தொழில் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டினா என்கிட்ட வந்து தொழில் கற்றுக்கோ, நீ நல்லா தொழிலை கற்றுக்கிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் உனக்கு நான் சேலரி தரேன், அது 50 லட்சமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இவருடைய அறிவிப்பு. என்னடா இது இப்படியா ஏமாற்றுவாங்க அப்படிங்கிற கேள்வியெலாம் நமக்குள்ளே இருந்தது. பட் இதுக்குள்ளே அவங்க ஏகப்பட்ட கவர்மெண்ட்டை ஏமாத்துறதுக்கான எல்லா வேலையுமே இந்த குப்தா அவர்கள் செய்கிறதுக்கான விஷயம் வெளியில் வந்திருக்கு. அதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்தியாவினுடைய ஜிஎஸ்டி, அது மட்டுமல்ல நம்முடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு, இது எல்லாத்தையுமே ஜொமேட்டோ அப்படிங்கிற நிறுவனம் அடித்து உடச்சிருக்கு. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நான் வரிசையாக சொல்கிறேன். ஹங்கர் ஃபார் ஃபுட்டு இந்த வார்த்தை தான் ஜொமேட்டோவுடைய மிக முக்கியமான ஒரு தாரக மந்திரம். இப்போது ஹங்கர் ஃபார் லேர்னிங், யாரெல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, சோத்துக்காக அலைகிறவங்க எங்களை தேடி வருவீங்க, அதே நேரத்தில் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களை சிறந்த அடிமையாக்கி உங்ககிட்ட இருந்தே காசு வாங்கி உங்களுக்கு நாங்கள் வேலை கற்றுக் கொடுக்க போகிறோம், வேலை வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஜொமேட்டோவினுடைய தாரக மந்திரமாக மாறி போய் நிற்குது. சரி, இப்படியே நம்மளே ஏமாத்துறாங்கன்னா இவங்க கவர்மெண்ட்டை ஏமாத்தாமல் இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி. ஈவன் தமிழ்நாட்டுக்கே அவங்க மொத்தமாக 400 கோடி ரூபாய் 2023ஆம் ஆண்டு மட்டும் கடன் பட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி கட்டாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க மேலே வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய புகார். டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இவ்வளவு தூரம் வந்து அவங்க வரி கொடுக்காம ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஜொமேட்டோ நிறுவனம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி 5%ங்கிறது ஆல்ரெடி இருக்கிறது. இப்போ என்ன புதுசாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஜிஎஸ்டி வந்து 18% கட்டணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் அவங்க விற்பனை பண்ணுற நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பொருளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கிறதுனால, அதுவும் பேக்கடான பொருள் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு, அதுவும் 18% கட்டி ஆகணும்னு சொன்னதுனால இந்த ஜிஎஸ்டி அவங்களால கட்ட முடியல, அவங்கள்ட்ட ரூபாய் இல்லை அப்படின்னு சொல்லி கை நீட்டுறாங்க. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் ரூல் போடுது. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜொமேட்டோ நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, 20 லட்சம் ரூபாய்க்கு கீழே தனது பணியாளர்களுக்கு ஒரு வேலை கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி ரூல்ஸ் அடிப்படையில் அதிலிருந்து விலக்கு பெறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த 20 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அந்த டெபாசிட் மணி, இப்போ டாலர் அடிப்படையில் கணக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் 19 லட்சத்தி சொச்சம் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும். அப்போ 20 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் இவங்ககிட்ட இருந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை கணக்காட்டுவாங்க. சரி, இதை எந்த அக்கௌண்ட்டில் போய் போடுவாங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்குல்ல. ஃபீடிங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு தனியாக ஒரு அமைப்பு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த அமைப்புக்கு இந்த அமௌண்ட்டை வந்து டைரெக்டாக போயிடும், அவங்க கையில் இல்லாத மாதிரி காட்டுவாங்க. அதே நேரத்தில் ஒரு எம்ப்ளாய்க்கு 20 லட்சம் ரூபாய்க்கு கீழே நான் சம்பளம் கொடுக்குறேன் பாருங்கள் ஹெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜிஎஸ்டியில் கணக்காட்டுவாங்க. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 400 கோடி மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இந்த ஜொமேட்டோ நிறுவனம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வரி கொடுக்கறது அப்படிங்கிறத நிப்பாட்டுறதுக்கான ஒரு பெரிய சூழ்ச்சி தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட். சரி, இதுக்காக யாராவது விண்ணப்பம் பண்ணியிருக்காங்களா பிரசாத் அப்படின்னு கேட்டால், முட்டா பயிலுக்கு 18,000 பேருக்கு மேலே விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்தால் கூட காசு இருக்குது, அதை வச்சு ஜொமேட்டோங்கிற நிறுவனத்தில் நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற அந்தஸ்துக்காக மட்டுமே 18,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் வந்திருக்கிறதா இந்த கோயல் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். ஸோ பாருங்கள், அப்போ என்னுடைய கம்பெனியினுடைய ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால தானே 20 லட்சம் ரூபா கட்டி கூட 18,000 பேர் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் செஞ்சது கரெக்டு தானே அப்படிங்கிறத இவர்களுடைய தவறை இவர்கள் நியாயப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். இந்த ஜிஎஸ்டியிலேருந்து எப்படி பிரசாத் 20 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க மட்டும் விலக்கு பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு பேர் தான் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறாங்க. GIG கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டீம் தான் இவங்களுக்கு கீழே வந்து 20 லட்ச ரூபாய் கீழே இவங்க வாங்கினாங்கன்னா அந்த கம்பெனி வந்து அரசுக்கு வரி செலுத்த தேவையில்லை அப்படிங்கிறது தான். இது மட்டுமல்ல, ரொம்ப ஷாக்கான விஷயம் என்னென்னா QIP அப்படின்னு சொல்கிறாங்க, தகுதி வாய்ந்த நிறுவனத்திற்கான வேலை வாய்ப்பை கொடுக்குது அரசு அப்படின்னு. அது எப்படின்னா, இந்த தகுதி வாய்ந்த நிறுவனத்துக்கான வேலை வாய்ப்பை அதன் மூலிமா நிதி திரட்ட முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அடிப்படையில் ஃபீடிங் இந்தியா அமைப்புக்கு இவங்க காசை வாங்கி போட்டுருவாங்க. ஸோ இதன் மூலியமாகவும் இவங்க பெரிய அளவில் லாபம் ஈட்ட முடியும். நம்ம ஊரில் இந்த வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க இல்லை,
அந்த கதை தான் அவங்க பண்ணுறது. அது மட்டுமல்ல, அதன் மூலிமா 8500 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க நிதியாக திரட்ட முடியும், இந்த ஃபீடிங் இந்தியா அமைப்புக்கு நிதியாக திரட்ட முடியும் அப்படின்னு. இது எல்லாத்தையும் அப்படியே லபக் அப்படின்னு சாப்பிட்டுட்டு போகிறதுக்கான பெரிய வேலையை Zomato பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அடிப்படையில் தான் இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் Zomato தரப்பில் சொல்லக்கூடிய அவங்க தரப்பு நியாயமாக இருக்குது. அது உங்களுக்கு அநியாயமாக பட்டது அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல. அது மட்டுமல்ல, இந்த சென்செக்ஸ் அப்படிம்பாங்கல்ல, அதுலையும் இப்போ ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க Zomato. அதாவது BSE அப்படின்பாங்க. இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. அந்த நிதி வரவை அதிகரிக்கிறதுக்காகவும் இப்போ வந்து இந்த ஜியோ உள்ளிட்ட நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் அதில் ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனியை லிஸ்ட்டை மட்டும் தூக்கி விட்டுட்டு இந்த Zomato நிறுவனத்தை தூக்கி அதில் சொருகியிருக்காங்க. ஸோ BSEலையும் இதுங்களுடைய பங்குகள் வந்து இனிமேல் உள்ளுக்குள்ளே வந்துடும். ஸோ அப்போது என்ன பண்ணுறாங்க, ஜிஎஸ்டியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன விதிமுறைகள்லாம் இந்தியன் கவர்மெண்ட்டுக்குள்ளே அந்த சின்ன ஓட்டைகள் இருக்கும்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஓட்டைகளை பயன்படுத்தி மக்களுடைய பணத்தையும் திருடுவதற்கான வேலையை Zomato செய்யுதா அப்படிங்கிற கேள்வியோடு முடிக்கணும். இதுதான் உண்மை அப்படின்னு நான் சொல்லலை. இதற்குள்ள உண்மை இருக்கா அப்படிங்கிறத என்னுடைய சப்ஸ்கிரைபர், அறிவாளியான சப்ஸ்கிரைபர், நீங்கள் தேடி பாருங்கள். நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அது மட்டும் கிடையாது, இதே Zomato நிறுவனம் தான் 2020 கொரோனா பீரியடில் ஜார்க்கண்ட், புவனேஸ்வர் உள்ளிட்ட இடங்கள் எல்லாத்துலேயுமே ஆல்கஹால் விற்பனை பண்ணாங்க. ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லாக யோசிச்சு பாருங்கள். அந்த பீரியடில் கவர்மெண்ட்டே வந்து ஆல்கஹால் விற்கக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணியிருந்தாங்க. எந்த பொருளும் எந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. ஆனால் Zomato நிறுவனம் உணவு டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் கொரோனா டயத்தில் மக்களுக்கு ஆல்கஹாலை சப்ளை பண்ணாங்க. தனியாக அதுக்குன்னே ஒரு ஆப்பில் விங்கு ஒன்று வச்சுருந்தாங்க. இப்படிப்பட்ட நிறுவனம் தான் இந்த Zomato நிறுவனம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஹிந்தி அப்படிங்கிற வார்த்தையை அரசுக்கு எதிராகவே நம்ம போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க அதை ஒரு ஆப்பில் வந்து முழுக்க இங்கிலீஷுக்கு பதிலாகவே ஹிந்தியை வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதற்கும் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் கண்டனங்கள் இருந்தது. அதற்கு பிறகு வந்து அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. சிங்கிள் டிஷ் ரெஸ்டாரண்ட்டு, குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இந்த பெட்டி கடைகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டி கடைகளிலிருந்து சிகரெட் உள்ளிட்ட பொருட்களும் இடையில கொஞ்ச காலம் விற்றாங்க. இப்போ என்ன அது உத்தரவு வந்திருக்காங்கன்னா, நாங்கள் இனிமேல் சிங்கிள் டிஷ் ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் அணுக மாட்டோம். எல்லா பொருட்களும், உணவுப் பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து தான் நாங்கள் உங்களுக்கு பொருட்களை சப்ளை பண்ணுவோம். எப்படி நம்ம சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அந்த மாதிரியான பிளேசஸில் இருந்து மட்டும்தான் நாங்கள் உணவுகளை ஏன்னா இவங்க மளிகை பொருட்களும் விற்பனை பண்ணுறாங்க, உணவுகளையும் டெலிவரி பண்ணுறாங்க. சில ஹோட்டல்ஸில் வந்து பிரியாணி மட்டுமே விற்பாங்க. அந்த மாதிரியான ஹோட்டலை இவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத இப்போ அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த நிறுவனம் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி மூலிமா ஜிஎஸ்டி வரி வந்து இந்தியாவுக்கு கொடுக்கணும். அப்படி வந்து போலி நிறுவனங்களில் பணத்தை வந்து போட்டு அதன் மூலிமா கவர்மெண்ட்டுக்கு கணக்கே காட்டாமல் இந்தியாவில் 5000 to 10,000 கோடி ரூபாய் இந்திய அரசை ஏமாற்றுகிறது சில நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வரிசையில் Zomato சேர்ந்துருச்சா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை அச்சம் மக்கள் மத்தியில் எழுது. ஏன்னா என்கிட்ட இருந்து ஒருத்தர் 20 லட்சம் ரூபா கேட்குறாங்க, வேலைக்கு மட்டுமே எனக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பெரிய தளத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான்னா அவன் திருடனா யோக்கியனாங்கிறத மக்களாகி நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, இது அறிவுபூர்வமாக ஆராய்வதற்கு விழிப்புணர்வுக்கான பதிவு மட்டும்தான். நான் Zomatoவை பற்றி குறை சொல்வதற்கான பதிவு அல்ல. இந்த செய்தி உங்களுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னா அதை தெரிந்துவதற்கான வாய்ப்பை பிரசாத் சிக்னேச்சர் ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.